ஹலோ மக்களே, மார்ச் 17 சலங்கியுள்ள ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் செரியும் பூமியும் பேசிகிட்டு இருக்காங்க. செரி வந்து உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு பூமி வந்து சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு செரி வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு அதுக்கு அடுத்த கொஸ்டின் பூமி கேட்குறாங்க, சரி நீ எப்போயிலேருந்து எனக்கு காதலிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செரிக்கு வந்து இன்னும் ஷாக் ஆகிடுது. அப்போ ஐயோ பூமிக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சா, நான் அவளை பூமியை நான் காதலிச்ச விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அவன் அப்படி தலையில் கை வச்சு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. உடனே அதுக்கு அடுத்து பூமிக்கு சொல்கிறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே சரி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நீ என்னை காதலிச்ச, இப்போ கல்யாணம் நின்று போச்சு, இப்போ நம்ம 2 பேருக்கு தானே கல்யாணம், உனக்கு சந்தோஷம் தானே, அந்த மாதிரி மீனிங்கில் செரிக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் செரி வந்து இதை கேட்டோன்னா அவனுக்கு மனசே உடஞ்ச மாதிரி ஆகிட்டு செரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றான். அதுக்கடுத்து அப்படிலாம் இல்லை பூமி, எனக்கு நீ அண்ணனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் உன்னை காதலிக்கலை, அப்போவே நீ அண்ணனுக்கு தான் பொருத்தமாக இருப்பேன், நான் விலகிட்டேன் பூமி, அப்படிலாம் இல்லை, எனக்கு இப்போ உன் மேலே எந்த ஆசையும் இல்லை பூமி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே இல்லை நான் என்னையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பூமி வந்து எதுவுமே கேட்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, நீ எப்போலேருந்து எனக்கு காதலிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி சொல்கிறாங்க, அது முடிஞ்சு போன கதை, அது இதுக்கு இப்போது பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க, வேண்டாம் பூமி, இப்போ நடக்க போகிறத நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பூமி விடுறதா இல்லை, நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரியும், நான் எப்போ உன்னை முதலையாக பார்த்தனோ அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு சீனில் எப்போ பூமியை பார்த்துருப்பாங்களோ அப்போவே நான் உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து 2வது வாட்டி நீ என்னோடய காரில் வந்து விழும்போது நான் முடிவே பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்லுவார். சரி, உடனே பூமியும் அந்த பழசெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நினச்சிப்பட்டிருக்கையில் அதுக்கடுத்து நீ எப்போ உன் மனசில் ககன் அண்ணா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நான் அப்போவே விலகிட்டேன் பூமி, நீ ககன் அண்ணாக்கு தான் நீ பொருத்தமாக இருப்ப அப்படின்னு திரும்ப திரும்ப சரி சொல்லிகிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பாக உன்னையும் ககன் அண்ணானையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உடனே அது கண்டிப்பாக நடக்காது, நமக்கு இப்போ நாளைக்கு கல்யாணம், இதை வச்சுட்டு எப்படி நீ இது பண்ண முடியும், விடுச்செரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சரி வந்து பூமிக்கு புரிய வைக்கிறாங்க, நீ இப்போ மட்டும் அண்ணனை விட்டு கொடுத்துட்டேன்னா அடுத்து இனிமேல் வாழ்நாளில் எப்போவுமே உன்னால் சேரவே முடியாது, இப்போது வந்து ககன் அண்ணா பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு அவர் வந்து எழுத சொல்கிறார். நான் உனக்கு ஒரு நல்ல பிளான் சொல்கிறேன், அதுபடி நீ கேட்டேன்னா கண்டிப்பாக அது நடந்துடும், அப்படி நீ ககன் அண்ணா கூட சேர்ந்துருவா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பிளான் சரி அப்படின்னு கேட்குறாங்க. நீ இன்றைக்கி நைட்டு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம், நான் ககன் அண்ணாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். சரி வந்த உடனே அதுக்கடுத்து அப்படி செஞ்சால் நான் அப்பா பார்வையில் நான் ரொம்ப மோசமானவளாக மாறிடுவேன் அப்படின்னு பூமி நினைக்கிறாங்க. நான் பழியெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன், மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன், உனக்கு இப்போ ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது ககன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நீ இப்போ விட்டு நான் வாழ்நாள் ஃபுல்லாக உன்னால் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, ககன் அண்ணா வாழ்க்கையில் நீ இருக்கவே முடியாது, நீ ரொம்ப தூரமாயிருவ ககன் அண்ணா விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமியும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து நைட் ஆயிடுச்சு. சரி வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பூமிக்கு கால் பண்ணுறாங்க, என்ன பூமி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பூமி சொல்கிறாங்க, எங்கே இல்லை சரி அப்படின்னோன்னா அவங்க வந்து பூமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அண்ணன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ககன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க, உனக்கு என்ன கல்யாணம் தெரிஞ்சதுலேருந்து அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு கதையை சொல்லிட்டு, நீ இப்போ மட்டும் வரலன்னா அடுத்த அண்ணனுக்கு இனிமேல் நீ எப்பயுமே பார்க்கவே முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பூமியை பொய் சொல்லி வர வச்சிடுறாரு. திரும்ப ககனுக்கு சரி கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு அடிக்கிற மாதிரி, சரியை யாரோ போட்டு அடியாளுங்கள்லாம் அடிக்கிற மாதிரி, வலிக்குதுடா விடுங்கடா, அடிக்காதடா நான் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்கடான்னு தப்பிச்சு அவரை அடிச்சுட்டு கத்துற மாதிரி கத்திட்டு அண்ணன் அடிக்கிறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சரி வந்து ககனுக்கு. உடனே ககன் என்னடா ஆச்சு யாரா, நான் வரேன்டா, எங்கடா லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. உடனே லொக்கேஷன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்துடுறாரு, ககன் வந்து சரியா பக்கம் வந்துடுறாரு. உடனே சரி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து தம்பி யார்டா அடித்தது, யார்டா கை வச்சது, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அவன் சரி சொல்கிறான், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இங்கே யாருமே இல்லை அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கடுத்து நான் சும்மா தான் சொன்னேன், நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ககனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எதில் விளையாடணும்னு இல்லை, நான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் பதறி அடிச்சுட்டு அங்கேருந்து வந்தா நீ என்ன விளையாட்டுக்கு சொன்னேன், நீ ரொம்ப ஈஸியாக போய் சொன்னேன்னு சொல்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டு இவரை சரியை திட்டிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் பூமி வந்து ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அவங்க வந்து பூமி வந்து இந்த மாதிரி சரி சொன்னோன்னே எல்லா ட்ரெஸ்ஸையும் பெட்டியில் எடுத்து பேக் பண்ணிட்டு சரச்சந்திராவை கடைசியாக ஒரு வாட்டி அவர் ரூமில் போய் அவங்க காலில் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, நான் இந்த வாட்டி விட்டேன்னா அடுத்து இனிமேல் என்னோட ககன் மாமாவை இனிமேல் பார்க்கவே முடியாது, அதனால் நான் இந்த வாட்டி நான் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிவிட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு திரும்ப வீடு எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஆட்டோவில் ஏறி இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சண்டை போட்டுட்ருக்காங்க. யார் ககனும் சரி ஆல்ரெடி சண்டை போட்டுருக்காங்க. அந்த இடத்துல பூமியும் வந்துடுறாங்க. உடனே அதுக்கடுத்து போதும்டா நான் ஏமாந்து ரொம்ப இதாகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இத்தனை வாட்டிட்டா கல்யாணம்னு சொல்லி நீ ஏமாத்திட்டே இருப்பீங்க. இந்த வாட்டி அவளே வந்தாலும் நான் ஏற்றுக்கிற மாட்டேன்டா. எனக்கு தேவையில்லடா. எப்படியும் கடைசி நேரத்தில் ஏதாவது நடக்கும். நான் இந்த வாட்டி யாரையும் நம்புறதா இல்லை. போதும் நான் ஏமாந்து போய் வெறுப்பாக இருக்குடா. என் வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ககன் ரொம்ப இதாக சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. கோவத்தில் பேசுகிறாரு. முதல்ல பூமி ஒவ்வொரு வாட்டியும் வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருது. ஆனால் இந்த வாட்டியும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அவள் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை சொன்னான். அவங்க அப்பா வீட்டில் இருக்கணும்னு. ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கண்டிஷனை சொல்லியிருந்தா நான் என்னடா பண்ணியிருப்பேன், அப்படியே இந்த தாலி கட்டின இந்த 2 கையும் வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கு போக மாட்டேன். அது ஏன்டா கடைசி நேரத்தில் அந்த மாதிரி சொல்லணும். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறதப்போ நான் ஏன்டா அவளை கட்டாயப்படுத்தி நான் யாரையும் கல்யாணம் பண்ண வேண்டாம். அவருக்கு அவங்க அப்பா தானே முக்கியம். அவங்க அப்பா கூட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் சரி சொல்கிறாரு, இதை விட வேறு வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பூமிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதில் எந்த பிளானும் இல்லை. நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கணும்னு இந்த மாதிரி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே சரச்சந்திராவும் அப்புறம் காரில் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிப்பாங்க. உடனே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சரச்சந்திராவுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்டா நீ தான் என் பொண்ணை வேணான்னு சொல்லிட்டா, இப்போ எதுக்கிட்ட அவளை பார்த்து அவன் மனசை மாற்றிட்டு இருக்கியாடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டு இருப்பாரு. உடனே சரி போய் காலில் விழுந்துருவான். சரச்சந்திரா மாமா இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் பிளான் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் வர வச்சேன். அவங்க அண்ணா காதலிச்ச பொண்ணை நான் எப்படி மாமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது பண்ணிகிட்டு இருப்பாரு. உடனே உள்ளே இருந்து உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து செடியை அடிச்சிருவாங்க. ரத்தம் வரும். உடனே ககனுக்கு கோவம் வந்துடும். சரச்சந்திரா அப்படின்னு கத்துவார். உடனே அதுக்கடுத்து நீ யார்ரா முதல்ல, இது ஏன் பொண்ணு, இது ஏன் தங்கச்சி பையன், நான் அவனை அடிக்கிறேன், எங்களுக்குள்ள ரத்த பந்தம் இருக்குது, உனக்கு இவனுக்கு என்னடா பந்தம் இருக்குது, நீ யார் முதல்ல, இதில் தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அப்புறம் அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து அடுத்த அடி 2வது அடி அடிக்கிறதுக்குள்ளே பூமி வந்து அழுக ஆரம்பிச்சிருவா, கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே அதுக்கடுத்து இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது பண்ணலன்னா இவங்க இன்னும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சீன் கிரியேட் பண்ணுறதுக்கு மீரா அவன் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டான், நீங்கள் ஏன் அவனை அடிக்கிறீங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க, நம்ம பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செடியை காப்பாற்றுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். அபூர்வா சரச்சந்திரா வந்து பூமியை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உனக்கு இந்த அப்பாவோட கௌரவம் அப்பாவோட பாசம் எல்லாம் வேணும்னு நினச்சேன்னா நீ வந்து செடியை கல்யாணம் பண்ணிக்கிற, இல்லை நீ அந்த ககனோட போனான்னா அப்படியே போயிடு, நான் செத்துருவேன், அதுக்கடுத்து நீ நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒன்று இதை சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் பூமியும் கிளம்பி சரச்சந்திரா கூட வீட்டுக்கு வந்துடுற. திரும்ப பெட்டில் படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில. இப்போ சரியை கல்யாணம் ஒன்று அப்பா சொல்கிற மாதிரி சரியை கல்யாணம் பண்ணுவோம், அப்படி பண்ணால் ககனை தியாகம் பண்ணணும், இல்லை ககனை கல்யாணம் பண்ணால் அப்பா செத்து போயிடுவார், என்ன பண்ணுன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த செடி வந்து திரும்ப ஜன்னல் வழியாக வந்து பூமி கிட்ட பேசுகிறாங்க. பூமி நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், கண்டிப்பாக நான் அண்ணனையும் சேர்த்து வைப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னா நான் நல்லா பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டாம் சரி, நீ இனிமேல் எதுவும் பிளான் பண்ணாத, அப்பாவோட உயிரோட நான் விளையாட முடியாது, இது நடக்கணுமோ அதுவே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு திரும்ப பூமிக்கு வந்து அவர் தைரியம் சொல்லிட்டு ககன் தைரியம் சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இங்கே வந்து மறுநாள் விடியுது. இங்கே இன்றைக்கி தான் கல்யாணம், இவங்களை 2 பேரும் கல்யாணம். இங்கே சாரதா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இவங்க பூர்ணியும் சாரதாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. வீட்டில் எதுவும் சமைக்கல, ஒன்றும் பண்ணலை. உடனே ககன் ஆஃபீஸ் கிளம்பி படியில் இறங்கி வந்துட்டுமா டிஃபன் ரெடியா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் போய் உட்காந்துட்டு பார்த்தா அங்கே டிஃபன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இந்த கவலையில் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. உடனே சாரதாவே கேட்டுருவாங்க, உனக்கு உண்மையாகவே இன்னைக்கு நீ கவலையாகவே இல்லையா, இன்னைக்கு பூமிக்கு கல்யாணம், ஆனால் நீ உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா, சாப்பிட முடியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பூர்ணி வந்து கேட்க ஆரம்பிச்சிருவா. இன்னைக்கு நீ காதலிச்ச பொண்ணு கல்யாணம், நீ எப்படி உன்னால் மறந்த இதெல்லாம் இருக்க முடியுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பா. போதும் நான் நடிக்காத, இதுக்கு மேலே நடிக்காதண்ணா அப்படின்னு சொல்லி பூர்ணி இது பண்ணிகிட்டு இருப்பா. உடனே அதுக்கு அவர் ககன் சொல்லுவார், அம்மா சரியும் உன்னோட பையன் தானே, நீயும் அவனை உன்னை பெரியமான்னு தானே கூப்பிட்ற, அவனும் உன்னோட பையன் தானே, பூமி நல்ல பொண்ணு தான், எனக்கு கிடைக்கலன்னு நான் அவளுக்கு கிடைச்சா அவங்க ரொம்ப நல்லா இருந்தால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான் தியாகி மாதிரி. இதை கேட்டு சாரதா சொல்லுவாங்க, பூமி உனக்கு பார்த்த பொண்ணுடா, உனக்கு பார்த்த பொண்ணு எப்படிதான் தம்பி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் காதலிச்சவங்க இல்லை, எப்படிடா தம்பி எப்படிடா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எதுவுமே நான் வீட்டில்
வீட்டில் எதுவுமே சமைக்கல அண்ணா, இன்னைக்கு அவளுக்கு அங்கே பூமிக்கு கல்யாணம், இங்கே வீட்டில் எப்படின்னா நம்ம நிம்மதியாக சமைச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட கவலையாகவே இல்லையா? நீ நடிக்காதண்ணா, போதும் நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககன், அதுக்கு நமக்கு யார் விதியில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், அதுக்காக நம்ம ஹெல்த்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிடக்கூடாது, சாப்பிடாம இருந்து என்ன ஆக போகுது, நான் உங்கள் 2 பேத்துக்கும் ஆர்டர் பண்ணுறேன், நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனால் அவர் நடிக்கிறாரு ககன். அவர் மனசில் அவ்வளோ வேதனை இருக்குது, வெளியே காட்டிக்கல, எல்லோரும் நடிக்கிறாரு. நான் ஆல்ரைட் ஆகிட்டேன், நல்லா இருக்குங்கிற மாதிரி. அடுத்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஆனால் போகையில் ஃபுல்லாக இது வரைக்கும் பூமி கூட இருந்த நாட்கள்லாம் அவர் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. சரிக்கு நீ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அழுகுறாங்க. இப்போ இன்னொரு கேரக்டர் புதுசாக வராங்க, சிவான்கிற ஒரு கேரக்டர் வராங்க. இவங்க யாருன்னா, பூமியை சின்ன வயசில் வளர்ந்துருப்பாங்கல்ல ஒரு வீட்டில், அவங்களோட அந்த வீட்டில் ஒரு தம்பின்னு கூட இருப்பான். அவருக்கு அந்த டெடிபியரை தூக்கிட்டு வராங்க. அந்த டெடிபியர் தூக்கிட்டு இந்த சிட்டியில் பூமியை தேடி வந்திருக்காங்க. அக்கா நீ எங்கே இருக்க, நான் உன்னை கண்டுபிடிக்கணும்க்கா, நீ எங்கக்கா இருக்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்கள 2 ரவுடிக வேறு துரத்திட்டு இருக்காங்க. காசுக்காண்டி அந்த 2 ரவுடிக துரத்திட்டே இருக்காங்க. இவரும் அவருக்கு சிட்டிக்கு புதுசு, எங்கே போகணும் என்ன பண்ணே தெரில, ஒரு ரோடாக சுற்றிட்டு ஒரு பக்கமாக ஒளிஞ்சிட்டு அடுத்து கடைசியாக போலீஸ்கிட்ட போயிட்டு, அங்கே ஒரு போலீஸ் நிற்பார், அவர்கிட்ட போயிட்டு என்னை துரத்துறாங்கன்னு சொன்னோன்னா அந்த ரவுடிங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கடுத்து நீ யாருப்பா, உனக்கு யார் வேணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு தெளிவாக சொல்ல தெரியாது, பூமி தான் வேணுங்கிறத அவர் சொல்லிட்டு இருப்பார் அவர்கிட்ட. இங்கே செரிக்கும் பூமிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கோம். இங்கே செரி ரெடி ஆகிட்டு இருப்பார். அவர் மனசில் துளி கூட விருப்பமே இல்லை இந்த கல்யாணத்தில். மீரா தான் செரியை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்டா இவ்வளோ டல்லாக இருக்க, ஏன்டா சோகமாக இருக்க, சிரிடா, உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு கிடச்சிருக்கு. பூமி யார், என் அண்ணனோட பொண்ணு, இந்த வீட்டோட மகாலட்சுமி, அவளே உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா என் அண்ணன் எவ்வளோ பெரிய மனசு, நீ அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும்டா, நீ பூமியை நல்லபடியாக பார்த்துக்கணும், நீ அவளை சொத்துக்காண்டி இதுக்காண்டி கல்யாணம் பண்ணலை, அவளோட மனசுக்கு தான் பண்ணுற. அண்ணா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சொத்து அந்த ஆஸ்தி எல்லாத்தையுமே உன் பேரில் மாற்றிடுவாங்க, பூமியை கல்யாணம் பண்ணிட்டேன்னா. அடுத்து நீ இந்த வீட்டுக்கு ராஜாவாயிருவ, உன் கீழே தான் எல்லோரும் இருப்பாங்க, நீ நினச்சி நீ சந்தோஷம் தான் படணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்னென்ன நடக்கும், உனக்கு பூமி கிடைக்க போகிறா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சரி மனசில் அது ஒன்று கூட ஏறலை. அவர் நான் எதுலேயுமே ராசியானவே இல்லை, ஆஸ்திலையும் ராசியானவன் இல்லை, அந்தஸ்திலையும் நான் ராசியானவன் இல்லை, காதல்லையும் நான் ராசியானவன் இல்லை, இதுலேயுமே நான் ராசியானவன். ஆனால் கண்டிப்பாக நான் ஒன்று பண்ணுவேன், பூமியும் ககனண்ணாவையும் தான் நான் சேர்த்து வைப்பேன், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சரி அவரோட மனசில் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இங்கே பூமி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பூமி ரொம்ப சோகமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவங்கள ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நட்சத்திரா ரொம்ப பாசமாக என்னோட அக்கா இந்த வீட்டோட செல்ல பொண்ணு, என் சரச்சந்திரா அப்பாவோட செல்ல பொண்ணு, இந்த வீட்டோட மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷத்தில் சரியோட கல்யாணம் ஆகிடுச்சா என் ரூட்டு கிளியர் ஆயிருங்கிற மாதிரி அவள் ரொம்ப 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 ஆசையாக இவளை ரெடி பண்ணிகிட்டு இருப்பா நட்சத்திரா பூமியை. அதுக்கடுத்து அங்கே நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லோரும் வெளியே போங்க, நான் என் அக்கா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வழியே என்னோட ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு, நீ உனக்கும் சரியும் ஏற்றவன் தான், அவனும் ஹீரோ லெவலுக்கு இல்லைனாலும் அவனும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா. எப்படியும் நீ அப்பா பேச்சு தட்ட போகிறதில்ல, நான் ஒன்றும் உன்ன மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கு ககன் மாமா தான் வேணும்னு நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எப்படியும் நீ இன்னைக்கு உனக்கும் சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து நான் ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தடங்களும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப சந்தோஷத்தில் எனக்கு தான் ககன் மாமா கிடைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாள். உடனே அதுக்கடுத்து நட்சத்திரா வெளியே போ நட்சத்திரான்னு அவளும் சொல்லிகிட்டே இருப்பாள் பூமியும். கடைசி அவ்வளோ 2-3 வாட்டி அவளை வாங்கி கொடுத்துட்டே இருப்பாள், நேரத்துக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. நீ ஆல்ரெடி மாமாவை 3 தடவை ஏமாத்திட்ட, இதுக்கடுத்து மாமாவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அதனால நீ பெட்டர் ஆப்ஷன் நீ செரியவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, செரியை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ இந்த வீட்டிலே அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணா இங்கேயே இருந்துக்கோ, நான் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக அங்கே போயிடுவேன், அப்பாவாவது யாராவது நான் போயிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பாள். இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. நாளைக்கு செரிக்கும் பூமிக்கும் கல்யாணம் ஆகுதா, இல்லை சரி எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாரா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சரி யாரை கல்யாணம் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கல்யாணம் எப்படி நிற்கும்னு நினைக்கிறீங்க, இதுக்கடுத்து எல்லாமே நீங்கள் உங்கள் இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட இது எல்லாத்தையும். நன்றி மக்களே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீரியல் குட்டி ரிவ்யூவில். தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திப்போம்.